ஜூலை மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை இன்றைய நாள். பசில் ராஜபக்சவை கண்ட இடத்தில் கைது செய்யும் திறந்த பிடியாணையை பிறப்பித்திருக்கிறது மாத்தறை மாவட்ட நீதிமன்றம். நீதிமன்றம் ஒன்றால் திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஒருவர் வருடக்கணக்கில் நாட்டுக்கு வெளியே இருந்தாலும் மீண்டும் வரும்போது நிச்சயம் கைதாகுவார் என்கிறது சட்டம். ஒருவருக்கு எதிராக திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டால் அது உடனடியாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்துக்கு அறிவிக்கப்படும். திறந்த பிடியாணை விதிக்கப்பட்ட நபரை கைது செய்ய எந்த ஒரு போலீஸ் அதிகாரியாலும் கூட முடியும். மேலும் குறித்த நபர் வெளிநாடு ஒன்றில் வாழ்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சர்வதேச போலீசாரினுடைய ஒத்துழைப்போடு கைது செய்ய சிவப்பு பிடிவராந்து கோரவும் முடியும். இந்த பதிவில் இது குறித்தும் இன்னும் முக்கியமான 2 விஷயங்கள் குறித்தும் இதுபோல இன்னும் ஒரு பிடிவராந்து குறித்தும் பேசலாம். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதிய ஒருவர் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். ஃபேஸ்புக் என்றால் ஃபாலோ செய்யுங்கள். பசில் ராஜபக்சவை நாட்டுக்கு அழைத்து வருவது சம்பந்தமாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்துடன் இலங்கை அரசு ஏற்கனவே பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருப்பதாக சமூக ஊடக பக்கங்கள் சிலவற்றில் செய்திகள் வெளியாகியிருந்தன. பசில் ராஜபக்ச கதிரையிலிருந்து வீழ்ந்து கிடப்பதாகவும் இன்னமும் சுகமடையவில்லை என்றும் பொதுஜன பெரமுன கட்சியினர் தெரிவித்து வருகிறார்கள். உண்மையில் அப்படி எந்த கதிரையில் ஏறியிருப்பார், எப்படி வீழ்ந்திருப்பார் என்று தெரியவில்லை. யாராவது கூரையில் இருந்து விழுந்தால் கூட இந்த நேரம் குணமாகி இருக்க வேண்டும். ஆனால் அப்படி பசிலை எழும்ப முடியாத அளவுக்கு முடக்கி போட்டிருக்கக்கூடிய கதிரை தான் இன்றைய உலகத்திலேயே இருக்கக்கூடிய பயங்கரமான ஒரு கதிரையாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒருபோதும் இது குறித்து சிந்தித்து பார்த்தது இல்லையா? அப்படி ஒரு கதிரை உலகத்தில் எங்கேயாவது இருக்கிறதா? அவ்வளவு உயரமான ஒரு கதிரை நீங்கள் பார்க்கலாம். கூகுளில் சர்ச் செய்து ஜெனீவா மனித உரிமை ஆணையகத்துக்கு முன்னால் 12 மீட்டர், அதாவது 39 அடி உயரமான ஒரு கதிரை இருக்கிறது. அந்த கதிரையைத்தான் படத்தில் பார்க்கிறீர்கள். நண்பர் ஜஃபர் கதிரைக்கு முன்னால் இருக்கிறார். அப்படியான ஒரு கதிரையில் தான் ஏறி வீழ்ந்திருக்க வேண்டும் இல்லையா? பசில் ராஜபக்சவை மிஸ்டர் 10% என்று ஒரு திருநாமம் சொல்லி அழைப்பார்கள். மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சியில் சம்பந்தப்பட்ட பிரம்மாண்ட கொடுக்கல் வாங்கல்களுடன் சம்பந்தப்பட்டவர் அவர். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக இருந்தவர். பசிலினுடைய அரசியல் வாழ்வில் கரன்சிகள் கைமாறாத கைக்குலுக்கல்கள் நடந்ததில்லை என்றும் கூட சொல்லுகிறார்கள். ஆனால் பாருங்கள், இத்தனை குற்றச்சாட்டுக்கள் அவருக்கு எதிராக ஒரு ஒற்றையடி பாதை போல நீண்டிருந்தாலும் இலங்கையில் 2 நீதிமன்றங்களில் அவருக்கு எதிராக 2 வழக்குகள் தான் பதிவாகி இருக்கின்றன. இதில் ஒரு வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. மற்றைய வழக்கு மாத்தறை மாவட்ட நீதிமன்றத்தில் நடக்கிறது. பிரவுன் ஹில் வத்த எனப்படும் 1.5 ஏக்கர் நிலத்தை கொள்வனவு செய்த வழக்கு அது. அதுபோல பணச்செலவை விவகாரம். இந்த வழக்கில் ஒரு வருடத்துக்கு மேலாக ஆஜராகாமல் இருந்ததால் தான் திறந்த பிடியாணை கோரப்பட்டிருக்கிறது. சரி, பசிலுக்கு எதிராக இப்படி 2 வழக்குகளா இருந்தன. எத்தனை முறைப்பாடுகள், எத்தனை குற்றச்சாட்டுகள் நெல்லிக்காய் மூட்டையை கவிழ்த்தது போல எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு இருந்ததே. அவற்றுக்கெல்லாம் என்ன ஆனது என்று நீங்கள் கேட்கலாம், நினைக்கலாம். 2015, 2019ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட நல்லாட்சி காலத்தில் சிவில் அமைப்புகளால் தொடுக்கப்பட்ட வழக்குகள் எல்லாம் கோட்டாபயவினுடைய ஆட்சி காலத்தில் ஒன்றுமில்லாமல் ஆகி போய்விட்டன. சில வழக்குகளை சட்டமா அதிபர் திணைக்களமும் சில வழக்குகளை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவும் அந்த நாட்களில் வாபஸ் வாங்கி கொண்டதாக குறிப்பிடுகிறார் புலனாய்வு ஊடகவியலாளர் தரிந்து உடுவேகெதர். அமெரிக்காவில் இருந்தால் கடைசி காலத்தில் விமோசனமாக இருக்கும், பாவங்களுக்கு பிராயச்சித்தமும் தேடிக்கொள்ள தேவையில்லை என்று பசில் நினைத்திருக்கக்கூடும். பசிலுக்கு என்னதான் இருந்தாலும் கள நிலவரம் நன்றாக புரியும். தனக்கும் தனது குடும்பத்துக்கும் இன்றைய திகதியில் நாட்டில் எவ்வளவு மதிப்பு இருக்கிறது என்றும் அவருக்கு தெரிந்திருக்கும். இதனால்தான் அவர் நீங்களும் உங்களது அரசியலும் என்று பொதுஜன பெரமுனவை அப்படியே அந்தரத்தில் போட்டுவிட்டு அமெரிக்காவில் தங்கிவிட்டார். ஆனாலும் விதி வலியது பாருங்கள். அந்த விதி பசிலை துரத்தி கொண்டிருக்கிறது. பசில் ராஜபக்ச அமெரிக்காவுக்கும் உரித்துடையவர், இலங்கைக்கும் உரித்துடையவர். அவர் இரட்டை பிரஜா உரிமை கொண்ட ஒருவர். ஆக அவர் தன்னை கைது செய்வதை தடுக்கும் பொருட்டு அமெரிக்க நீதிமன்றம் ஒன்றில் தடை உத்தரவு ஒன்றை கோருவாரா என்றுதான் தெரியவில்லை. இனி இன்றைய கதையின் விறுவிறுப்பை இன்னும் அதிகப்படுத்துகிற முக்கியமான அடுத்த கட்டத்துக்கு வரப்போகிறோம். பசில் ராஜபக்சவை கைது செய்து அழைத்து வருவது ஒன்று. பாதாள உலக தாதாவாக இருந்த சர்வதேச மாஃபியாவுடன் கைகோர்த்தவாறு இலங்கையில் குற்றச்செயல்களை புரிந்து கொண்டிருக்கும் கஞ்சிப்பான இம்ரானை அழைத்து வருவது. மத்திய வங்கி கொள்ளையுடன் சம்பந்தப்பட்ட அர்ஜுன் மகேந்திரனை அழைத்து வருவது என்று 3 பெரும் கைதுகளை மேற்கொள்ள காய் நகர்த்தி கொண்டிருக்கிறது அரசு. இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் அல்ல, பலத்த சவாலான ஒரு விடயம்.
இலங்கை காவல்துறை எப்படி இயங்க போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கும். இதுபோல ஆஸ்திரேலியாவில் திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட இன்னும் ஒருவர் இருக்கிறார். அந்த பரபரப்பான கதைக்கு முதலில் எப்பவும் அழுக்கு துணிகளை சுத்தப்படுத்துவதற்கு ஏனைய சலவை தூள் 1 கிலோ செய்யக்கூடிய வேலையை சர்ஃப் எக்ஸல் 500 கிராம் வெறும் 300 ரூபாயில் செய்து விடுகிறது. நீங்களும் ஒரு தடவை முயற்சி செய்து பாருங்கள். சரி, அடுத்த விஷயம், பசிலை போன்று திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவரும் ஆஸ்திரேலியாவில் வசிப்பவருமான பிரியங்கா நியூமாலி விஜயநாயக்கவிடம் வாக்குமூலம் ஒன்றை பெற ஆஸ்திரேலியா சென்றிருக்கிறது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு. யார் இந்த பிரியங்கா? $2 மில்லியன் ஏர்பஸ் விமான கொள்வனவில் மகா மூளையாக இருந்தவர் தான் பிரியங்கா நியூமாலி. அவருடைய கணவர் தான் அரவிந்த டி சில்வாவினுடைய வீட்டில் மர்மமான முறையில் இறந்து போன ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன. பிரபல கிரிக்கெட் வீரர் அரவிந்த டி சில்வாவினுடைய மனைவியும் கபில சந்திரசேனவின் மனைவி பிரியங்கா நியூமாலியும் சகோதரிகள், இரட்டையர். பிரியங்கா நியூமாலியினுடைய வங்கி கணக்கு வழியாகத்தான் பல கொடுக்கல் வாங்கல்கள் நடந்தேறியிருப்பதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்திருந்தது. முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்சவினுடைய வீட்டில்தான் இந்த கொடுக்கல் வாங்கல்களுக்கு அஸ்திவாரம் போடப்பட்டதாகவும் இந்த லஞ்ச பணத்தில் 60 மில்லியன் ரூபாய் பணத்தை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கியதாகவும் வாக்குமூலம் கொடுத்திருந்தார் கபில சந்திரசேன. நாம் இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக பல தடவை திகட்டும் அளவுக்கு பேசிவிட்டோம். இந்த கொடுக்கல் வாங்கல்களில் சம்பந்தப்பட்டிருக்கும் மற்றொரு முக்கிய புள்ளிதான் அமெரிக்காவில் வசிக்கும் சமல் ராஜபக்சவினுடைய புதல்வரான சமீந்திர ராஜபக்ச. அவர் சித்தப்பா பசிலோடு இருக்கிறாரா அல்லது தனியே இருக்கிறாரா என்று தெரியாது. எப்படியோ ஏர்பஸ் வழக்கு என்பது ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு வழக்கு. பிரதான சாட்சியாளரான கபில சந்திரசேன இறந்து போனாலும் ஃபைல்கள் எதுவுமே மூடப்படவில்லை. ஆஸ்திரேலியாவில் இருக்கும் அவருடைய மனைவியை விசாரணையாளர்கள் தேடி போயிருப்பதை பார்க்கும்போது ஆஸ்திரேலிய அரசினுடைய உதவியோடு வங்கி கொடுக்கல் வாங்கல்கள் பற்றிய பல்வேறு தகவல்களை திரட்டுவதை பார்க்கும்போது அரசு 2இல் 1 பார்த்து விடுவது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இறங்கியிருப்பதாகவே எண்ண தோன்றுகிறது. சரி, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா என்று விசா இல்லாமல் சுற்றி வந்தோம். அடுத்ததாக இலங்கையில் லேண்ட் ஆனால் முன்னாள் பிரதி அமைச்சர் சாந்த பண்டாரவினுடைய புதல்வர் ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திதான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஏனைய சலவை தூள்ல 1 கிலோல கழுவுற உடுப்புகளை கழுவலாம். விலை போல தெரிஞ்சதுக்கு விலை இல்ல. சீன நாட்டவர் ஒருவரிடமிருந்து 2 கோடி ரூபாவை கொள்ளையடித்திருப்பதுதான் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. மீண்டும் ஒருமுறை செய்தியை ஆழமாக நீங்கள் கவனித்தால், அதாவது இது ஒன்றும் வர்த்தகம் செய்ய போய் காசு இல்லாமல் காசோலையை கொடுத்த கதையோ அல்லது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையோ அல்ல. ஒரு வழிப்பறி கொள்ளை போன்ற ஒன்று இது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து அரசியல் வாழ்வை தொடங்கி 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த மைத்ரி என்ற உரசல் வந்தபோது மஹிந்த பக்கம் நின்று மீண்டும் மைத்ரி பக்கம் பல்டி அடித்து மஹிந்த பொதுஜன பெரமுனவை தொடங்கிய போது அதில் போய் இணைந்து கொண்டு கடைசியில் நாமல் மூலம் மீண்டும் சொர்க்கத்தை காண கனவு கண்டு கொண்டிருந்த சாந்த பண்டாரவுக்கு ஒரு திடீர் ஸ்பீட் பிரேக்கர் போல வந்து சேர்ந்திருக்கிறது மகனுடைய கொள்ளை சம்பவம். சாந்த பண்டாரவின் குடும்ப கதையை சொல்ல போனால் தனியொரு வீடியோவாக அதை செய்ய வேண்டியிருக்கும். அண்மையில் வெளியிடப்பட்ட பார் லைசன்ஸ் பெற்றவர்களுடைய பட்டியலில் சாந்த பண்டாரவின் 19 வயது மகன் ஒருவரினுடைய பெயர் விவரங்கள் இருந்தன. அவருடைய மற்றொரு மகன் பிரான்சில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரகத்தில் இருந்தார். தூதரகங்களில் வழங்கப்பட்ட அனாவசிய நியமனங்கள் பற்றி விசாரணைகளின் போது இது போன்ற பலர் மீண்டும் நாட்டுக்கு வரவழைக்கப்பட்டார்கள். இது மட்டுமல்ல, துப்பாக்கி லைசன்ஸ் பெற்ற பட்டியலிலும் சாந்த பண்டாரவின் குடும்பம் இருந்தது. எல்லாவற்றுக்கும் உச்சமாக தமது வீடு மக்கள் புரட்சியின் போது எரிந்து போனதாக கூறி நட்டை ஈட்டையும் பெற்றிருக்கிறது சாந்த பண்டார குடும்பம். அஸ்வசும கொடுப்பனவுகளையும் எடுத்தார்களா என்றுதான் தெரியாது. அப்படி எடுத்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ராஜபக்ச குடும்பம் பிரேமதாச குடும்பம் மாதிரி ஆசியாவில் ஒரு செல்வாக்கான குடும்பமாக வருவதற்கான சகல ராஜ யோகங்களும் பொருந்தி வந்திருக்கின்றன அவர்களுக்கு. ஆனால் அந்த ராஜ யோகத்துக்கு என்ன சூனியம் நடந்ததோ தெரியவில்லை. எல்லாம் இப்படியாகி போயிருக்கிறது. இனி மறியல் வழக்குகள் என்று தொடரும். வேண்டியவர் யாரும் ஜனாதிபதியானால் எல்லாம் சரியாகும் என்ற பொதி செய்த ஒரு நம்பிக்கையோடு வாழ வேண்டியிருக்கும். அடுத்ததாக ஒரு ஆச்சரியமான செய்தி இருக்கிறது. ITN தொலைக்காட்சி அலைவரிசையில் முன்பு அட்டப்பட்டம என்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இணையதளம் இந்த அளவுக்கு இப்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த AI யுகத்தில் இருக்கும் அளவுக்கு பிரபலமடையாத அந்த யுகத்தில் பலருடைய பெரு வரவேற்பை பெற்ற ஒரு நிகழ்ச்சி அது.
ஊருலகத்தில் நடந்த அதிசயங்களை அதில் காண்பிப்பார்கள். நிகழ்ச்சி நடத்துபவரது வினோதமான உச்சரிப்பு அந்த நிகழ்ச்சிக்கு மேலும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அட்டப்பட்டமவில் வரவேண்டிய அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ செய்தி ஒன்று வந்திருக்கிறது. விமல் வீரவன்சவுக்கு எதிராக பல வழக்குகள் வெவ்வேறு நீதிமன்றங்களில் நடந்து வருகின்றன. இதில் முறைகேடாக சொத்து சேர்த்த வழக்கு ஒன்றுக்கு அவரை நீதிமன்றத்துக்கு அழைக்கவே முடியவில்லையாம். ஒவ்வொரு தடவையும் அவர் ஒரே காரணத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறாராம். 2019 ஆண்டு அக்டோபர் 2 முதல் அழைப்பானை போய்கொண்டிருக்கிறது. விமல் போகவில்லை. அதனைத் தொடர்ந்து 2021 பிப்ரவரி, 2022 செப்டம்பர், 2023 அக்டோபர், 2023 அதே ஆண்டில் டிசம்பர், 2024 மார்ச், இப்படி கடைசியாக நேற்று முன்தினம் என்று இதுவரை 7 தடவை அழைப்பானை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதர் அசைந்து கொடுக்கவே இல்லை. நீதிமன்ற அழைப்பானை ஒன்றுக்கு சமூகம் அளிக்காமல் இருந்தால் அதற்கு தகுந்த விளக்கம் கொடுக்க வேண்டும். விமல் இந்த 7 தடவையும் வயிற்று வலி என்று சொல்லியிருக்கிறாராம். எப்படி இருக்கிறது கதை? அட்டப்பட்டம என்ற நிகழ்ச்சி இப்போது இல்லாததால் நாம் இங்கே சொல்ல வேண்டி இருக்கிறது போல இருக்கிறது. ஏன் நாம் இலங்கையை ஆசியாவின் ஆச்சரியம் என்று சொல்கிறோம் என்று காமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.